அனைவருக்கும் வணக்கம். வினா இலக்கம் 2. ஒரு கடிகாரத்தில் நேரம் முற்பகல் 4:30 ஆகும். அவ்விடத்திலிருந்து நிமிடமுள் 6 தடவை மணத்தியால முள்ளை கடந்து சென்று 12ஐ நோக்கி இருக்கும்போது அக்கடிகாரத்தில் நேரம் யாது? இதிலே நாங்கள் இந்த தரவுகளை அவதானித்துக் கொள்ள வேண்டும். ஒரு கடிகாரத்தில் நேரம் முற்பகல் 4:30 காட்டியிருக்கிறது. அந்த இடத்திலிருந்து நிமிடமுள் நாங்கள் கவனிக்க வேண்டிய தரவுகளிலே முற்பகல் 4:30, அதே போன்று நிமிடமுள், மணத்தியால முள் அல்ல, நிமிடமுள் 6 தடவைகள் மணத்தியால முள்ளை கடந்து சென்றிருக்கிறது. சென்று 12ஐ, அதாவது கடிகாரத்துடைய இலக்கம் 12ஐ நோக்கி இருக்கும்போது அக்கடிகாரத்தில் நேரம் யாது? இந்த கேள்வி 2022 ஆண்டு பரிசில் பரீட்சையிலே கேட்கப்பட்டிருக்கின்ற 15வது வினாவாக இருக்கிறது. எவ்வாறு தான் கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தாலும் அவற்றை எவ்வாறு இலகுவாகவும் வேகமாகவும் விரைவாகவும் நாங்கள் செய்ய வேண்டும். அப்போதுதான் எங்களுக்கான நேரத்தை நாங்கள் மீதப்படுத்தி கொள்ளலாம். இதில் பாருங்கள், இந்த 4:30, அதாவது நான் கோடுகளில் இருக்கின்ற பகுதிகளை கவனியுங்கள். 4:30 நிமிடமுள் 6 தடவைகள் மணத்தியால முள்ளை கடந்து சென்றிருக்கிறது 12ஐ நோக்கி இருக்கும்போது. இப்போது நீங்கள் இந்த தரவுகளை ஒரு முறை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். முற்பகல் 4:30, அதே போன்று நிமிடமுள் 6 தடவை மணத்தியால முள்ளை கடந்து சென்றிருக்கிறது. இப்போது அது 12ஐ நோக்கி இருக்கும்போது அக்கடிகாரத்தில் நேரம் யாது? இப்போது இந்த கடிகார முகமூன்று நாங்கள் வரைந்ததற்கு 12:6. இது ஒரு விளக்கத்துக்காகத்தான் இது கூறப்படுகிறது. உண்மையிலே இதுக்கான விடை காண்பதற்கு இது அவசியமில்லை. அதை நாங்கள் அதற்கு முன்னராக, அதாவது இதற்கு முன்னராக இதிலே இந்த நிமிடமுள் தொடக்கத்திலே இங்கே இருந்திருக்கும். அதாவது 4ஐ காட்டியவாறு 4:30 காட்டும் பொழுது 6லே இருந்தது நிமிடமுள். இப்போது இந்த நிமிடமுள் முடிவிலே 12லே நிற்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது அரை மணத்தியாலம் கூடுகிறது என்பது இதனூடாக சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. அந்த செய்தியினை நாங்கள் ஞாபகத்திலே கொண்டு இப்பொழுது இதுக்கான விடையை காண்பதற்கு முயற்சி செய்வோம். 4:30 6 தடவைகள் மணத்தியால முள்ளை தாண்டுகிறது என்று நாங்கள் வைத்துக்கொண்டால் 6 மணத்தியாலங்கள் அங்கே அதிகரிக்கிறது. அதனால் நாங்கள் 6னை நேரடியாக கூட்டுகின்றோம். கூட்டுகின்ற போது 10:30 அதனுடைய கூட்டுத்தொகையாக கிடைக்கிறது. ஆனால் 10:30 என்று சொல்லுகின்ற போது மீண்டும் இந்த இது 6க்குரியதாக நிற்கின்ற போது மட்டும்தான் அது 10:30 இருக்கு. ஆனால் எங்களுக்கு வினாவிலே சொல்லிவிட்டார்கள் அது 12க்கு வந்து விட்டதாக. அவ்வாறாயின் உங்களுக்கு தெரியும், இதிலிருந்து இங்கே வருவதற்கு அரை மணத்தியாலம் தேவை. இப்பொழுது அந்த அரை மணத்தியாலம், அதாவது 30 நிமிடங்களை கூட்டுகிறோம். 30 நிமிடங்களை இப்பொழுது நாங்கள் இதிலே கூட்டியிருக்கிறோம். 30 நிமிடங்களை கூட்டிய பின்பு இதனுடைய விடையாக 11 மணி கிடைக்கிறது. அதாவது முற்பகல் 11 மணி விடையாக கிடைக்கிறது. இந்த விடையினை நாங்கள் இனி இதிலே தேடிக்கொண்டால் உங்களுடைய விடயம், அதாவது வினாவுக்கான விடை கிடைத்து விட்டது. அதாவது நேரம் இப்போது முற்பகல் 11 மணியாக இருக்கு. இதிலே நாங்கள் கனதூரம் சிந்திக்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் இல்லை. 4:30க்கு ஆரம்பிக்கிறது, 6 தடவைகள் சுற்றுகிறது என்ற கடந்து செல்கின்றது என்றால் 6 மணத்தியாலங்களை அதனுடன் கூட்டுகின்றோம். கூட்டிவிட்டு அடுத்த தரவுக்கு வருகிறோம். இல்லாதபடியில் 10:30க்கு நாங்கள் 10:30 என்ற விடை வந்தவுடன் எங்களுக்கு சில குழப்பங்கள் வந்துவிடும். இப்போது 6 மணத்தியாலத்தை கூட்டியிருக்கிறோம். 6 4 10, 10:30 என்று நேரம் கிடைத்திருக்கிறது. 12க்கு நேரே இப்பொழுது நிமிடமுள் நிற்கின்றது என்றதன் அடிப்படையில் மீண்டும் நாங்கள் ஒரு 30 நிமிடத்தை கூட்டுகின்றோம். இப்பொழுது நேரம் 11 மணி என்ற விடை கிடைக்கிறது. அதாவது முற்பகல் 11 மணி என்ற விடை எங்களுக்கு கிடைக்கிறது. ஆகையால் இவ்வாறான வினாக்களை நாங்கள் இலகுவாக செய்வதற்கு மீண்டும் மீண்டும் இந்த பயிற்சிகளை செய்து கொள்ளுங்கள். அவற்றினூடாக உங்களுடைய அதாவது வினாக்களுக்கான விடையளிக்கின்ற திறனை அதிகரித்து கொள்ளுங்கள். குறுகிய நேரத்துக்குள் அதிக வினாக்களை செய்கின்றதும், அதே போன்று இந்த தரவுகளை ஞாபகத்திலே வைத்திருக்கின்றதுமான
பணிகளை நீங்கள் கட்டாயமாக கூடாது. அதனை ஞாபகத்திலே கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு வினாவிலே சந்திப்போம்.